குடும்பஸ்தன் இந்த படத்தில் மணிகண்டன் கதாநாயகனாக நடிச்சிருக்கிறாரு. மணிகண்டன் ஒரு ஃப்ளெக்ஸ் பிரிண்டிங் ஆஃபீஸில் மார்க்கெட்டிங் வேலை செய்வார். மணிகண்டன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு கிடைக்கிற வேலைக்கு தினக்கூலியாக வேலைக்கு போவாங்க. இப்படி இருக்க ஒரு நாள் மணிகண்டன் ஆஃபீஸுக்கு 2 லேபர் தேவைப்படுவாங்க. மணிகண்டன் அந்த வேலைக்கு 2 ஃப்ரெண்ட்ஸை வேலைக்கு சேர்த்து விட்டுடுவார். அவங்க 2 பேரும் சரியாக வேலை செய்யாமல் டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஆடு கொடுத்த ஓனரு மணிகண்டன் ஃப்ரெண்டை அடிச்சிடுவார். இதை பார்த்த மணிகண்டன் அந்த ஓனரையே திருப்பி அடிச்சிடுவாப்படி. இதனால் மணிகண்டனை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. மணிகண்டன் குடும்பம் மணிகண்டன் வருமானத்தில் தான் குடும்பத்தை ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ மணிகண்டன் வேலை போனதால் குடும்பத்தை ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த சுச்சுவேஷனில் வேறு கேஸ்ட் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுவார் மணிகண்டன். நமக்கு குழந்தை வேண்டாம், நாமளே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம்னு மணிகண்டன் மனைவி சொல்ல மணிகண்டன் கேட்கவே மாட்டார். மனைவியை கர்ப்பமாக்கிடுவார். இப்போ ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்கு பணம், வீட்டு செலவுக்கு பணம் இதெல்லாம் தேவை. இதனால் ஆன்லைனில் லோனை வாங்கி குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிருவார். அந்த ஆன்லைன் லோனை கட்ட வட்டிக்கு பணம் வாங்கி இப்படி கடன் மேலே கடன் வாங்கி கடன்காரன் ஆகிடுவார். தன்னோட அக்கா பொண்ணு காது குத்துக்கு தங்கத்தோடு, தங்க கொலுசு, தங்க வளையல் போட்டால் தான் சொந்தக்காரங்க நம்மளை மதிப்பாங்க அப்படிங்கிறதுனால அதுக்கு ஒரு கடன். இப்படி கடன் வாழ்க்கையாகவே ஓடிக்கிட்டு இருக்கும். ஒரு நாள் மணிகண்டனுக்கு வேலை இல்லாத விஷயம் வீட்டுக்கு தெரிய வர மணிகண்டனுடைய அம்மா, மாமா, அக்கா, சொந்த பந்தம் எல்லோரும் மணிகண்டனை கேவலமாக பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் அம்மா மட்டும் நீ ஒரு புதுசாக தொழில் தொடங்குன்னு சொல்ல மணிகண்டனும் ஒரு பேக்கரி கடையை ஆரம்பிச்சிடுவார். ஆரம்பத்தில் அந்த பேக்கரி கடை நல்ல லாபத்தில் போகும். கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டாகவே இன்னொரு பேக்கரியை வேறொருத்தர் ஆரம்பிச்சிடுவார். இதனால் மணிகண்டன் பேக்கரி லாஸ் ஆகிடும். மீண்டும் வட்டிக்கு பணம் வாங்கி வட்டியை அடைக்க வட்டிக்கு மேலே வட்டி போட்டு வட்டி கட்ட முடியாமல் மணிகண்டன் பேக்கரியை வட்டி கடன் தாங்க முடியாமல் மூடிடுவார். அப்புறம் மணிகண்டன் மனைவி இந்த பிரச்சனைக்கு எல்லாமே நீங்கள் தான் காரணம், நீங்கள் மட்டும் வேலைக்கு போகலினா நான் உங்களை விட்டு போயிடுவேன்னு சொல்ல அப்போ தான் மணிகண்டன் பணம் இல்லைன்னா யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்க, பணத்துக்காக தான் மதிப்பு, அதனால் வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுவார். அந்த வேலையை மனைவி தான் பழைய ஓனர்கிட்ட சொல்லியும் வாங்கி கொடுத்துடுவாங்க. வேலைக்கு போன மணிகண்டன் கடனை எல்லாம் அடைச்சிடுவார். வெளிநாட்டுக்கு போகவும் தயாராகிடுவார். ஏன்னா பணம் இருந்தால் தானே நம்மளை மதிக்கிறாங்க, சரி நம்ம வெளிநாடு போய் சம்பாதிக்கலான்ட்டு அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பைக்கில் போவார். ஆக்சிடெண்ட்டும் ஆகிடும் மணிகண்டனுக்கு. இப்போ தான் மணிகண்டன் நல்லா சம்பாரித்து நல்லா இருக்கிறான். இப்போ போய் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சேன்னு அவங்க அக்கா, அம்மா, மனைவி எல்லாமே மணிகண்டன் மேலே பாசமாக பார்க்கறக்கு வர்றாங்க. அப்போ மணிகண்டன் சொல்கிறான், என்னை யாரும் மதிக்கலை, பணத்துக்காக தானே மதிக்கிறீங்க, என்கிட்ட பணம் இருந்ததால் தானே என் மனைவி கூட இப்போ என் கூட இருக்கிறான், பணம் இல்லைன்னா அவளும் என்னை விட்டுட்டு போயிருப்பான்னு சொல்லுவார். இப்படி ஒரு குடும்பஸ்தனாக இருக்கணும்னா அவனுக்கு தனியாக சந்தோஷம்னு எதுவும் இருக்கக்கூடாது. அவன் ஒரு மிஷின் மாதிரி பணத்துக்காகத்தான் ஓடிட்டு குடும்பத்தை கவனிக்கணும்னு. பணம் இல்லைன்னா சொந்த பந்தம் ஏன் மனைவி கூட நம்மளை விட்டு போயிடுவான்னு சொல்லி இருப்பாங்க. நீங்கள் சொல்லுங்கள், வாழ்க்கை வாழ பணம் முக்கியமா இல்லை நல்ல மனசு மட்டும் இருந்தால் போதுமா? இந்த காலத்தில் எப்படி வாழணும்னு நீங்கள் சொல்லுங்கள். நன்றி மக்களே.